வணக்கம். பளபளப்பான அழகுடன் ஜொலிக்கும் படுக்கை வந்தே பாரத் தனது பயணத்தை தொடங்கிவிட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு நின்று ஆச்சரியத்தோடு அதனை பார்வையிட்டனர். படுக்கை வந்தே பாரத்தின் வெளியழகும் உள்ளழகும் பயணிகளை கவர்ந்திருக்கின்றது. மேற்கு வங்காள மாநிலம் மால்டா டவுன் ரயில் நிலையத்தில் கோலாகலமாக அதன் தொடக்க விழா நடைபெற்றது. மேற்கு வங்காளத்தின் ஹவுரா, அசாமின் கவுஹாத்தி இடையேயான ஸ்லீப்பர் வந்தே பாரத் சேவையை பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த அழகான படுக்கை வந்தே பாரத் ரயிலில் 16 பெட்டிகள் இணைக்கப்பட்டிருந்தன. 11 பெட்டிகள் 3ஆம் வகுப்பு ஏசி வசதி கொண்டவை. அதன் உள்ளே சென்றதும் பயணிகள் பிரமித்து போனார்கள். அந்த அளவிற்கு உள்ளறை அலங்காரம் செய்யப்பட்டிருக்கின்றது. விமானத்தில் இல்லாத சௌகரியங்கள் கூட அந்த பெட்டிகளில் இருக்கின்றது. 2ஆம் வகுப்பு ஏசி பெட்டிகள் 4 இணைக்கப்பட்டிருந்தது. முதல் வகுப்பு ஏசி பெட்டியை பொறுத்தவரையில் ஒன்று மட்டுமே இணைக்கப்பட்டிருந்தது. அதுதான் சொர்க்கம் போல் காட்சியளிக்கின்றது. கண்களை கவரும் விதத்தில் இருக்கும் அந்த பெட்டியில் 24 படுக்கைகள் மட்டுமே உள்ளன. அவை அழகுற அகலமாக சௌகரியம் நிறைந்ததாக காணப்படுகின்றது. அனைத்து பெட்டிகளிலுமே பாதுகாப்பு வசதிகள் சிறப்பாக இருந்தாலும் முதல் வகுப்பு பெட்டியில் பாதுகாப்பு வசதிகள் நிறைந்திருக்கின்றன. வெளியே நிற்பவர்களை உள்ளே இருந்து காண முடியும். அதே நேரத்தில் உள்ளே இருப்பவர்களை வெளியே இருந்து பார்க்க முடியாது. வெளியே நிற்பவர் யார் என்பதை தெரிந்து கொண்டு தேவைப்பட்டால் மட்டும் கதவினை திறந்து கொள்ளும் வசதியும் இருக்கின்றது. இதுதான் முதல் வகுப்பில் இருக்கும் அதிநவீன குளியல் அறை. ஷவர் பாத் எடுப்பதற்கு வசதியாக இங்கு ஷவர் அமைக்கப்பட்டிருக்கின்றது. வழக்கமாக ரயிலின் குளியலறைகளில் ஷவர் இருக்காது. இங்கே ஆனந்தமாக குளிப்பதற்கு வசதியாக ஷவர் பேனல் அமைக்கப்பட்டுள்ளது. கர்டனை இழுத்து மூடிவிட்டு நிம்மதியாக குளிக்கலாம். குளிப்பதற்கு முழு நேரமும் சுடுநீர் மற்றும் குளிர்நீர் வசதியும் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஸ்லீப்பர் வந்தே பாரத் ரயிலை மிகுந்த வனப்போடு வடிவமைத்திருக்கின்றார்கள். படுக்கைகள் அகலமாக இருக்கின்றன. அப்பர் பெர்த்துக்கு சிரமமின்றி ஏறி செல்ல முடிகின்றது. அதற்காக இரு பக்கமும் படிக்கட்டுகளை அமைத்திருக்கின்றார்கள். ரயிலில் அவசரகால பொத்தான்கள் இருக்கின்றன. அதனை பயன்படுத்தி உள்ளே இருக்கும் ரயில்வே உதவியாளரை எந்நேரமும் பயணிகள் அழைக்கலாம். பெட்டிகளில் நகரும் கதவுகள் உள்ளன. ஒருமுறை லேசாக தொட்டாலே அவை திறந்து வழிவிடுகின்றன. மாற்றுத்திறனாளிகளுக்கான விசேஷ வசதிகளையும் இந்த ரயிலில் வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் சக்கர நாற்காலியோடு உள்ளே வரலாம். தங்களது படுக்கைக்கு அருகிலேயே அதனை நிறுத்தி கொள்ளும் வசதியும் இருக்கின்றது. இப்படி மக்களை கவரும் விதமாக படுக்கை வந்தே பாரத் தனது பயணத்தை தொடங்கிவிட்டது. வழக்கம்போல் பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்து பயணிகளோடும் ரயில் பணியாளர்களோடும் கலந்துரையாடினார். இது இந்தியாவின் முதல் படுக்கை வந்தே பாரத் ரயில் என்பதால் கடந்து செல்லும் அனைத்து நிலையங்களிலும் மக்கள் உற்சாகமாக வரவேற்பளித்தனர். அதன் அழகை செல்போன்களில் படம் பிடித்து மகிழ்ந்தனர். இந்த ஆண்டுக்குள் 10 படுக்கை வந்தே பாரத் ரயில்களை நாட்டின் பல பகுதிகளில் அறிமுகப்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டிருக்கின்றது. அடுத்த படுக்கை வந்தே பாரத் ரயில் சென்னைக்கும் திருவனந்தபுரத்திற்கும் இடையே விரைவில் தனது சேவையை தொடங்க இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.